அதிகமா யூஸ் பண்றாங்க. நீங்க செய்வீங்க அந்த வேலையை. நேத்து கூட பாதி பேப்பர் வாங்கி போல நீ அத படிக்க வாங்கணும்டா. படி வாங்கி போனாலும் பேச கையாண்டு இல்ல வேற விட்டு தோணுச்சே. சரி சுவாமி சாமி எங்க நாட்டை தேடி வராதுக்கு வந்துக்கிறீங்க. அதனால வயிற்று என்ன துண்டுறீங்க? டீ குண்டுறாரு. பிரியாணிங்க சாப்பிட்டு வராது. பிரியாணி சாப்பிட மாட்டேயா? தெரியுமா? அண்ணாசை பொண்ணாசை பொருளாசை அனைத்து வெறுத்தவர் அவரு. சைவண்டா. சுத்த சைவமா? சைவண்டா. சைவம்னா ஆட்டுக்கறி மட்டும் தான் சாப்பிடுவா. சைவண்டா எதுவுமே சாப்பிட மாட்டாரு. எதுவுமே சாப்பிட மாட்டாரா? ஆமாடா கவனிச்சியே சாப்பிட மாட்டாரு. என்னடா பையன் அப்பட்டமா புளுற 4 கிலோ கோழி கறி துண்ணானா பாந்தாலு. ஏண்டா நானா சாப்பிட்டேன். நல்லா பாத்தியா? எலியிலடா பாய் இவ்வளவு எலும்பு இருக்குது. அது இல்லடா நான் சாப்பிடலடா. ஆனா சுத்த பிராடு நீ. அவ்வளவு கோழி கறி துண்டு பூணூல் போட்டு வந்துருக்க. என் பக்கத்துல இருந்தவங்க சாப்பிட்டாங்கடா. நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். ஆனா ஒப்புனுக்கு அறிவே கிடையாது. ஏண்டா ஒரு புள்ள கடாவட்ட வளர்த்துக்கிறிய பிறந்த முடி எடுக்க கூடாது. ஏடா சடை போட்டு எடுக்க மாட்டேன்டா. சடை போட்டுக்குதே சாமி. சரி விடுங்கடா. முடிவெட்ட டேய் வாங்க. மகான் வந்திருக்கார். அவர் இறந்துவதற்கு மாப்பழம் வாங்கி சொல்லக்கூடிய முக்கணி சாரை கொண்டு வாங்க. டேய் அவைக்கு வந்து இப்ப யார் தெரியுதா? நாரத மகாமுனி வந்திருக்கிறார். அவர் அறுதுவதற்கு மாப்பழம் வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண சாரு. முக்கணி சாருடா. ஏற்பாடு பண்ண முன்னாடியா போய் நீ பயத்தை பிஸ்கி பின்னாடியே கஸ்கி. மாதவே நாரதே மாமுனியே மாதவ நாரத மாமுனியே கரம் வருக வருக எங்கள் ஏகனியே. ஓதரும் மாமலை உணர்ந்தவர் நீதான். உணர்ந்தாரே மாதவ நாரத மாமுனியே கரம் வருக வருக எங்கள் ஏகனியே. சுவாமி இந்த கனகவேல் நாட்டியார் கனகவேல் நடக்கவில்லை. கடகத்தா என்னுடைய உயிரை வாழ வேண்டும் என்று மனமாற மாட்டேங்குது. ஏய் என்னடா வே? கோடி அருவி கொட்டுதே அட மம்மாரே. ரமேஷ் உம்மாலவா? கோடி அருவி கொட்டுதே அட மம்மாரே. உம்மால இல்ல கோழி அருவி கொட்டுது பூமேலே. உம்மாலம் பாரியா? நீ எங்க அம்மாவை கூப்பிடுறியா? அப்ப உங்க அம்மாலன்றியா? மலர் கொடுத்தேன் இதான் கூப்பிட்டு வந்தேன் நீங்க. சாமியா நேரா வா சாமியா. எங்க கை வைக்கிறீங்க? எங்க கை வைக்கிறேன்னா என்ன பண்ண சொல்ற? என்னடா என்னடா நல்லா வளைய தாண்டிய பைய வச்சிருக்காங்க. தவுத்துல எறும்பு வச்சிருக்காங்க. ஒதுரி போறே. ஒதிரி போட்டா கூட உள்ள ஓடிக்குது. வா சாமி நேரா ஆகுது. அந்த சொம்பளை எப்பரா பண்ணி பிடிப்பாங்க. யார் சொம்பள குடிங்க? ஏண்டா என்ன? ஆமா எதை கொடுத்தாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் ஆ. வலது கையால கொடுக்கணும். யார் சொந்தியா? ஏண்டா நான் தான் சொல்றேன். அங்கதான் தப்பு பண்றேன். எது கொடுத்தாலும் வலது கையால கொடுக்குறார். ஏ. இந்த கை இருக்குது ரொம்ப பாவப்பட்டவை. ஏ. காலையில இருந்து மாலை வரைக்கும் இந்த கைக்கு வேலை இருக்குது. ஆனா அந்த கை இருக்குது தர்மநந்திர பொறுமைசாலியான கை. இந்த கைக்கு ஒரே வேலை தான். அப்படிப்பட்ட வேலை என்ன வேலை? காலை மாலை மடமாறும் வேலை. டேய் குசுடு. யாரமா? டேய் குசுடு. நீ என்ன ஜாதியோ? ஆஞ்சாதி. நீ என்ன குலமோ? கலந்தடி குளம். என்ன வர்ணமோ? ஆம்பளாக். அம்மா உன்னை யாராருக்கு பெத்தாலும் அம்மா உன்னை யாராருக்கு பெத்தாலும் உங்க கரத்தால கொடுத்து நான் வாங்கி சாப்பிடுறேன். யார் யாருக்கு பார்த்தாலும் எங்க ஆத்தா என்ன ஐவஸ் புளிய மரதான். கரத்தால கொடுத்து நான் வாங்க என்ன சாப்பியா? மாட்டேன். வெயிடாக்கே. நேரா ஆகுதுங்க. வெயிடாக்கே. அட என்னடா இது? வெயிடாக்கே. வெயிடாக்கே. ஏடா பாக்குற வெயிடா? டேய் வெயிடா. ஏய் இரியா வரடா. என்னடா இது? இவன் கரத்தால கொடுத்து நான் வாங்கி சாப்பிடுறேன். எடிகோ. சுத்தத்துல சோள போடா. எடிகோ. எட்டிக்கா இல்ல புங்குங்க தாங்குதான். டேய் சாமி சாமி தோசை போடுறா. சாமி எனக்கு 2 கல் தோசை. சாமி எனக்கு ரவா தோசை. ஒட்டிக்கா இருக்கு 2 பொட்ட தோசை. ஏண்டா முட்டை தோசை. கரை பட்டுச்சு. அதனால மந்திரத்தை சொல்லி போடு, போடு. இத சுத்தம் பண்ணி இருக்கேன். வாரா. சுத்தம் பண்ணி இப்ப சாப்பிடுறேன் நான். சாப்பிடு சாப்பிடு.
கொடுப்பாங்க. மிகவும் சுவையாக இருக்கிறது. என் கையாலேயே பேசி சாமி. வாங்கி வந்துடா. ஆமா இதுல மீதி இருக்கு. ஆ. இத நீ சாப்பிடுறா. மீதி கிட்ட நான் சாப்பிடுவா. சாமி கீ வைங்க. பிடிடா. ஐயா கீ வைங்க. பிடிடா. ஏம்பா கீ வைப்பா. பிடிடா. யோ கீ வைங்க. பிடிடா. ஆடம் ஏய் ஊராம் சாரு வச்சுக்கறே சும்மா. தரண்டா. யாமுடி சேரந்த பத்திரமா எடுத்து போ. உங்க ஏல விட்டு நான் வாங்கணுமா? நீ யாரோ என்ன ஜாதியோ என்ன குலமோ என்ன கோத்திரமோ வாட்டா உன்ன யார் யார் பார்த்தா? என் கை பத்திர மந்திரம் போறாம மச்சாண்டாலியா. சாமியார் கை பட்டுட்டு நம்ம எவ்வளவு சுத்தன்னு பாரு. நீ போடு மந்திரம். நான் போறேன் ஒரு மந்திரம். இப்படியா சாமி நான் நெல்லு. சாங்கடி சங்காங்கடி மாங்கடி சங்காங்கடி யார் பட். ஏய் இது என்ன மந்திரம்? அச்சய மந்திரம். ஆமா. கண்ணாயிர வெப்பன் செடி அந்த புடி. வெப்பன் வாங்கிண்டியா? வாங்கிக்கிறேன். போலீஸ் ரைடுனாங்க. பேப்பர் மேய்ச்சறாங்க. வேப்பில மஸ்தராங்க. இன்னொரு போலீஸ் இருந்தாங்க. எல்லாரும் கிளம்பிறாங்க. 50 ரூபாய் 60 ரூபாயா? 50 ரூபாய். அந்த மாதிரி எல்லாம் வாங்க கூடாது. நம்ம கம்பெனில 4 பேர் போடுறாங்க. ஒரு ஆளாண்ட 2 ரூபாய் வாங்கினா சரியா போகுது. இது நல்ல ஐடியா இருக்குதே. இந்நேரத்துக்கு நமக்கு இந்த இடத்த ஏய் என்ன இப்படி பேசுற அப்படின்னு பேசுற. அப்படிதான் உங்க காலத்தை ஓட்டணும். ஓ சாமியாரா வாங்க. முக்கணி சாரி எடுத்து கொடுக்கும்போது என்ன பார்த்து என்ன கேட்ட? நீ என்ன ஜாதியோடு கேட்ட? என்ன பார்த்து என்ன ஜாதியோன்னு கேட்ட? உன் ஜாதி பத்தியா தூக்கு மாட்டி தொங்குதே. தொங்குது பா. சாரி எங்கனா வெளிய போனா யாரனா என்ன எடுத்து கொடுத்தாங்கன்னா என்ன ஜாதியோன்னு கேப்பியா? யார பார்த்தாலும் யார் என்ன கொடுத்தாலும் என்ன ஜாதின்னு கேட்கவே மாட்டேன். உலகத்துல ஜாதியை பத்தியே பேசக்கூடாது. பேசவே மாட்டேன். மச்சான் சாமியார் கைப்பட்டு இந்த சுத்தம் பண்ணி தான் எடுத்து போனோம். எப்படி? 5 ஐயரை வர வச்சு இதுக்கு புண்ணியாதானம் பண்ணி மெயின் ரோடு போனா டாரஸ் லாரி வரும். அது டயர் கை வச்சு நசுக்கி எடுத்து அடக்கம் பண்ணிட்டோம்னா சொம்பு கொடுத்தவங்க காலையில தேடிங்கிறாங்க. சுவாமி நீங்க தவறாக என்ன வேண்டாம். இவர்கள் இருவரும் ஒரு விளையாட்டு கருவிகள். என்னை பொறுத்து அவர்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் விளையாட்டு கருவிகள் கைத்துல கவுரு கட்டி தொங்க விட்டு ஆட்டுங்க. ஆமாண்டா ஆட்றாங்கடா. போடா. ஆமா உனக்கு வேலை இல்ல நீ போலாம். டேய் நாங்க 2 பேரும் ரகசியம் பேசணும். உனக்கு வேலை இல்ல போகலாம். வேலை நீ போட்டு கொடுத்தியா? என்ன என்னடா நீ எனக்கு வேலை போட்டு கொடுத்தியா? நான் போடல. அப்படியே நீ போடாங்கடா. ஏண்டா யோ என்ன மாதிரி வந்தால் தானே வேலை பாரு. டேய் நீ இருந்தா அந்த ரகசியம் ஏய்! பேச முடியாது. என்னடா நான் ஏண்டா சொல்றேன். நான் எப்படிப்பட்டவன் என்ன பார்த்து இப்படி கோபம் வர என்ன சாபத்தை கொடுத்து விடு உனக்கு. ஊட்ரோட்டு தாண்ட மாட்டேன் கொய்யால. ஏய் நான் என்ன கூட்டோட தாத்த ஆமா, பண்ணா? அப்படிடா. எப்படிப்பட்ட ஆளு? ஆ. மூளையை சுற்றி வரக்கூடியவன். ஆ. அப்படிப்பட்டவன் என்னடி முதலியா? ஒக்கா போறதுக்கு வக்கீல பேசுங்க வந்தாரு. சரி போடா 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 ஏதோ சொல்ல போறாரா? கூட்டாண்ட வந்து போ. எதுக்கு? 2 பைய பனியனுக்கு தரேன். ஏண்டா ஆ. வண்டியில போறவனா நானு? அதுவும் போட மாட்டியா? நான் போட மாட்டேன்டா. அப்படியே காத்தோட்ட மாதிரி இருக்கு. கடை வேண்டா. இந்த நாடு உங்க கடை வேண்டா. இந்த நாடு முழுவதும் சுற்றி வந்த நாட்டு மக்கள் எந்த குறையும் இல்லாமல் மிக சீரு சிறப்போடு இருக்கின்றார்கள். ஆனால் அளந்த செந்தவரி முகம் போல இருக்க வேண்டிய உன்னுடைய முகம் பாடி வதங்கி இப்படி சோகத்தோடு இருக்கிற என்ன காரணம்? சுவாமி அதற்கு காரணம் இருக்கு சாமி. என்னுடைய நாட்டை நான் சீர சிறப்போடு ஆட்சி பண்ணி வந்தேன். ஆனால் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மயிலச்செல்வம் இல்லை என்றுதான் மன கவலையோடு இருக்கின்றோம். உங்களுக்கு திருமணம் நடந்து பல ஆண்டுகள் ஆகின்றது. மழை செல்வம் இல்லை என்ற மன வருத்தத்தோடு இருக்கின்றார். ஆமா. உங்களுக்கு மழை செல்வம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது ஈசனை கோரி தவம் இருக்க வேண்டும். ஏய். அப்படி ஈசனை கோரி தவம் இருந்து அவர் காட்சி அளித்தால் எப்படிப்பட்ட வரத்தை கேட்க வேண்டும் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? அவர் இடைவகத்தில் இருக்கும் சக்தியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று வரத்தை கேட்க வேண்டும். ஐயன் இடவகத்தில் இருக்கும் சக்தியின் அம்சமாக எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று வருத்த கேட்க வேண்டும். ஆமா. இவ்வளவுதானே? இப்போது போகின்றேன் கைலாயம். என்னை வாழ்த்து வழி அனுப்புங்க. வெற்றியோடு சென்று வா வெற்றி அங்கு என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். பச்சை நீரம் அவன் பச்சை நீரம் அவன் திருமேனி பவள நீரம் அவன் செவ்விதையே மஞ்சள் முகம் அவன் மேனி முகம் மாதவன் வடிவம் அருகேலிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அது கண்டே கனகவல்லி, வாடி, வாடி. ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி தெரியுமா? நாரதர் நம்ம இல்லம் வந்தார். என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கனக வந்தா உன் முகமானது சோர்வடைந்து இருக்கிறது காரணம் என்று கேட்டார். சுவாமி அதற்கு காரணம் எனக்கு
சாமி. என்னுடைய நாட்டை நான் சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தேன். ஆனால் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு மயிலச்செல்வம் இல்லை என்று அவரிடம் கூறி அவர் என்ன கூறார் தெரியுமா? கவலைப்பட வேண்டாம் கணவன் தான். இப்ப இதை கைலாயம் சரி ஈசனை வணங்கு. என்ன வரம் கேட்க சொன்னார் தெரியுமா? என்ன வரம்? அவர் இடபாகத்தில் இருக்கும் சக்தியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று வரத்தை கேட்க சொல்லியிருக்கிறார். இப்போது நான் எங்க செல்ல போகுது? ஈசனை வணங்க செல்ல போகுது. நீ எப்படி சொல்றேன்? குழந்தை இல்லாமல் இருந்தால் அதற்கு அழுது கொண்டிருந்தோம். ஆண்டவனாக பார்த்து தான் நாரது நம்முடைய அரண்மனை கழித்து வைத்திருக்கிறார். ஆகையினால் ஒரு நிமிடம் கூட தவறு செய்யறீங்க. இப்போது தோல்வி வைத்தோடு ஈசனை வணங்க வேண்டும். பூஜைக்குண்டான பொருள் இப்படி கொட்ட அந்த மாலைய என்ன மாலை என்ன போற கொல்ல போட்டேடா மண்ணல கொட்டிட்டியே எப்படா பூஜைக்கு போறது மண்ண போட்டா சாமி ஏத்துலடா எப்படிடா போட முடியும் ஏன் எப்படி போட முடியும் சும்மாருங்க டீ போட்டதை எடுத்து போடலாமா இந்த மாலைக்கு ஊரால எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா என்ன கஷ்டப்பட்டாங்க நேத்துல மண்ண ஆயிச்சு மாலை செல்ல திரும்ப என்ன மாலை என்னப்பா மாலை செல்லுவீங்க ஏன் இந்த மாலைக்கு நான் போ டேய் டேய் கம்பல்ல உனக்கு குரங்குன்னு கரெக்டா வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறா? குரங்கு கையில பூ மாலை ஆப்டா என்ன பண்ணா? அந்த கையில என்ன பண்ணிக்கிறா அந்த மாலைய? நான் எதுவும் பண்ணலங்க என்ன பண்ணல? என்ன பண்ணாரு அவரு? மாலை தந்து நான் கொடுக்க போறேன் அதுக்காண்டி பிச்சு போட்டுக்கறேன் இதோ கொடுப்பாரு வாங்கிக்கோ. இந்த மாலை தானே கொண்டு வா சரி இந்த மாலைக்கு எங்கெங்க போன இவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த மாலைக்கு எங்கெங்க போன? எங்க போனா ஒண்ணுங்கனாங்க மாலை தந்தா பாதி குடுக்க இந்த மாலை செத்து போனியா உங்களுக்கு தெரியல ஐயோ ஏமா நீ ஏமா அவனை எங்க போனன்னு கேட்டு கிடக்குற? பாவி இந்த மாலை வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க ஊருக்காருங்க. இத ஒரு நொடியில இது மாலை இதையும் உதறனா வாத்தா உள்ள வர மாட்டேன் போதுமா? இந்த மாலைக்கு எங்க போன? இந்த மாலைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? காஞ்சிபுரம் வந்தா காஞ்சி போச்சுட்டான். அப்படியே உத்தரமேர் போனா உளுந்து போச்சுட்டான். அப்படியே வந்தாசி வந்து வாடி போச்சுட்டான். ஆமா அப்படியே அங்க போய் பூத்து செய்யார் வந்தா அங்க மாலை இல்ல. இந்த பக்கத்திலே மழையூர்ல பூ கடை இருக்கிறதா? மயூர்லயும் வந்த மயில நெஞ்சு போச்சு இப்ப மாலை எல்லாம் போடான்ட்டான். எங்க போன மாலை கிடைக்கல. மாலை எல்லாம் பூத்து நடக்குமா? இல்ல. அதனால வர வழியில ஒரு பொணத்து மேல இருந்து எடுத்தாங்க. அருவ கட்டணும் பொடுத்து வளர்க்கிற மாலையை பூஜைக்கு போடலாமா? ஒரு மாலை கட்டிக்கு போறேன் வச்சுல மாலை கட்டி தொங்குறாங்க. இது சாமிக்கு தேவையான மாலை சாவுக்கு தேவையான மாலை கட்டி தொங்குறாங்க. இல்ல வாங்கத்து நம்ம விருப்பம் போறது நம்ம சௌகரியம் கடகண்டு பூஜையை முடி இல்ல செத்துட்டு வந்து மாலை வாங்கி போடுவோம். அது எப்படி என்ன வருவா? இப்ப நம்ம கப்பல்லையே கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி நாலு. ஆமா கொரோனாவில செத்துட்டான்னு பார்த்தோம். ஆனா அவன் சாவல. சாவலையா? ஆமாங்க மறுபடியும் பாக்கி அடிக்க இந்த கம்பெனியா போய் நொட்டு போட்டு இப்ப மறுபடியும் நம்ம கம்பெனியா வந்து கூத்த அடிக்கிறான். ஏண்டா அவன் நல்லவன்டா? அதை விட்டு பேமர் யாரு? யாரு? இல்லங்க யாரு? யாரு? கொரோனாக்கு யாரு? யாரு? நீதான்டா. இப்பதான் வரேன். ஏய் கொண்டு வா சுடு தோண்டா. உன்னை நான் கூட வச்சுக்கிட்டு ஒரு பூனையை மடியில கட்டி வச்சிங்க மாதிரிடா பாவி. நான் என்ன கொண்டு வர சொன்னேன்? நீ தான சூளம் கேட்ட. சூளம் இல்லடா சூடம். சூளம்னா கற்பூரம்டா பாவி. கைதிக்கு தெரியுமா கற்பூரம் வாசம்? கைதியா கேக்க கொண்டு கற்பூரம். ஏன்டா கற்பூரம் தெரியல? நீ தான சூளம். கற்பூரம் எடுடா. இல்ல சொல்லடி தானே. ஏ கற்பூரம் தந்துங்க. பைபிள் எந்த ஊர்லாம் தொடப்பு கட்டியாலே அடிக்க போறாங்க உன்னை பாத்தினேரா? அவங்க அங்க ஏத்துறாங்கடா. இங்க வச்சிருப்பாங்களா கையில? ஆமா இல்ல வந்துட்டேன். இப்படி போய் வத்தி பட்டி இந்த கூட. வாங்கிடா அந்த பையனை வெத்தி போட்டியா? அந்த பையனை வச்சிருப்பா வெத்தி போட்டியா? அவன நான் கேட்டேன். அவனோட வத்தி பட்டி இல்ல லைட் தாங்கதான். இந்த பாப்பி ஏத்து கொடுக்காத ஃபீல் வந்து அப்ப 4 பேர் குடுறல. ஐயா வாங்க. ஏத்து நேரா அது கொளுத்திட்டா. அட பாவி என்னடா வார்த்தை இது? கொளுத்திட்டானே எங்க தெரியுமா சொல்லணும்? எங்க? கடைசியா போய் சேரம் பாரு சுடுகாடு. அங்க தாண்டா சொல்லுவாங்க கொளுத்திட்டானு. அப்ப இங்க என்ன தெரியுமா சொல்லணும்? தீபத்தை ஏத்தட்டுமா? சரி கொளுத்திடுங்க. மீண்டும் அங்க தான போறேன். ஆனாடா சரி ஏத்து
என்னடா? என்ன சொல்றா? கிட்ட வாங்க. யாரோ நம்மளுக்கு இந்த ஊர்ல சேவனை வச்சுக்கிறாங்க. கல்லையில இவருக்கு வச்சிடுறாங்கடா இவருக்கு. அப்பயே கல்பரி எறிய மாட்டியா? ஏன்? அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க குளிச்சீங்களா இல்லையா? அடப்பா, ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறேன்டா. 2 வேளை குளிக்கிறீங்க. ஆமா 2 வேளை குளிக்கிறீங்க. ஆமாண்டா. அப்பயே கல்பரி நீ எறிய குளிச்சிருக்க மாட்டே? நான் கிடுத்துக்கிட்ட குளிக்கிறேன். இருந்துக்கிட்டா ஐயோ கிடுத்துக்கிட்ட. கொண்டுட்டாளா? ஐயோ கிடுத்துக்கிட்ட. இருந்து வருமா? ஐயோ கிடுத்துக்கிட்ட. எப்படிதான் குளிச்சு தொலைப்ப? தீபாவளிக்கு தீபாவளி ஏத்து, ஏத்து. போடு, போடு. டேய் 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 ஒரு வேலைனா ஒழுங்கா செய்யறியா? கற்பூரம் ஆகி போற எதனா ஒண்ணு பண்றா. பாவி, இத பாவி உச்சியால கொண்டாடடா. அது ஒழுங்கா உரிடா. புரியுது என்ன வச்சுக்கிறா? கொண்டாடு, கொண்டாடு. டேய் கற்பூரம் ஆகி போற டக்குடா. ஐயோ இந்த பையன் குடுமி பிடிச்சப்பா. ஆனா உன் போய் சிக்கோலியோ. நீ தான கல்பரி கொஞ்சி போச்சு. நான் குடுமி வந்து ஏதா ஏத்தி போடு. அதோட அப்படியே உடைக்கலாம்டா. பாவி குருவி புட்டியாடா. பாவி எப்படா உடைக்கிறது? பின்ன ஏன் குடுமி எல்லாம் ஓடி கூடாதா? ஆவண்டா உடைச்சா. ஏன் தெய்வகுத்தம் ஆயிடுமா? ஆமாண்டா. யார் சொன்னது? நான் சொல்றேன். குடுமி எல்லாம் ஓடி கூடாதா? ஆமா. பாருங்க. இப்ப ஐப்பங்களுக்கு போறோம். குடுமி வச்சா தேவை ஓடிக்கணும். ஏண்டா? இல்ல கல்மே நச்சு வச்சிர வேண்டியது. எந்தெந்த சாமிக்கு எப்படி உடைக்கணும் அப்படி உடைக்கணும்டா. அம்மா எல்லாம் கலந்து தம்மா ஓடி, வெளிய ஓடி, ஓடி, ஓடி. போய்சியா போட போடுங்க. யார் போய்சியா? கெட்டலாம் தோட்டா வச்சுக்கறாங்க. என்ன? டமால் டிமில் தான் எப்படிடா தேங்காய் உடைக்கிட்ட? ஏய், இந்த வழி ஒழுங்கா செய்யல, இந்த வழியாவது ஒழுங்கா செய்யணும். ஏந்திரு. என்ன பண்ணணும்? ஏந்திரு. என்ன இந்த பண்ணணும்? தேங்காய் ஒரே தட்டு இருப்புலவா வரணும். சரியா? ஒரே தட்டுல 2ஆ வரணும். ஒழுங்கா 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 ஓடி. கா 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 கா. அம்மாவாசைக்கு சோற வைக்கிற காக்கா கூப்பிடுறா. என்னங்க? ஏண்டா பாவி, இன்னும் 2ஆ தானே உடைக்க சொன்னேன். ஆமா. தூள் வச்சேடா பாவி. இதுக்கு என்ன குறைப்பா? ஏன்டா அப்படி வச்சனே? நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த கடவுள் எனக்கு தேங்காய் 2ஆ பொழுது வேணும் கேக்குது? இல்ல. உடைக்கிறது நம்ம சௌகரியம். ஏ, உடையிறது தேங்காய் சௌகரியம். சரி. இருந்தாலும் நைட்டு ஐயாலாம் கூட்டு போய் மெத்த மேல சாப்பாடு போட்டாங்க. ஆமா. சாப்பாடு எந்த விதமான குறையும் கிடையாது. அறுவை சுமையான உணவுனா இன்னைக்கு தான் உட்காந்துங்களா திருப்பதியா சாப்பிட்டேன். ஆமா. எந்த சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லைங்க. என்ன ஒரே ஒரு குறைனாக்கா என்னப்பா குறை? இந்த ரசம்னா தண்ணியா வச்சுட்டு தண்ணியா இருக்கிறது கட்டியா இருக்கா? ஏங்க இலையிலே நிக்க மாட்டா சவுத்துக்கு ஓடுது. அது தண்ணியா இருக்கிறதுனால ஓடுதுடா. என் வீட்டுல கட்டி கட்டி அது வச்சு எப்படிப்பா? ஐயோ சுத்தி எடுத்து நரிக்கணும் அட பாத்துக்கலாம். பாவி, அது ரசத்துல இருக்கிற புளிய மொட்டடா அது. புளி கொட்டியாது. ஆமாண்டா. புளி கொட்டை. ஆமாடா. புளி கொட்டை. ஆமாடா. பாவி. இருந்தாலும் சாப்பாட்டுல அந்த குறையும் இல்லைங்க. அருமையான சாப்பாடுங்க. இப்ப கூட 2 கப்பு உள்ள ஓடிக்குது. சாப்பாட்டுல குறை இல்ல. எப்படியும் காலைல அவங்க டிஃபன் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வாங்க. அவங்க சட்னிக்கு என்ன பண்ணாங்க? நான் தேங்காய் கொஞ்சம் குத்துட்டு பக்கத்துல கொஞ்சம் அரிசிங்க. போ 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 போ. நமச்சிவாயம் நமச்சிவாயம். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஓம் சிவாய நமகே ஓம் சிவாய நமகே. பக்தா, நீ கோரிய பரமக்கடவுள் ஆகாச மார்க்கமாக ஜோதி வடிவிலே காட்சியளிக்கிறேன், கண் விழித்து பார். நான் வணங்கக்கூடிய ஆண்டவன் வந்திருக்கின்றாரா? ஆம், அங்கிருந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆண்டவா, பக்தா, இப்பதான் உனக்கு மனம் இறங்கியதா? வெயில் என்றும் இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் உன்னையே வணங்கிக் கொண்டிருந்தேன். எதற்காக தெரியுமா? எதற்காக? என்னுடைய நாட்டு நான் சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகின்றேன். ஆனால் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு மயிலச்செல்வம் இல்லை என்று நான் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? நீ கேட்டபடியா மயில செல்வம் உனக்கு பிறக்கும், பெற்றுக்கொள். அப்படியாகட்டும் ஆண்டவா. ஆண்டவா, நில்லுங்கள் ஆண்டவா. என்ன என்ன வரம் கேட்டு தெரியுமா? என்ன? உன் இடபாகத்தில் இருக்கும் சக்தி அம்சமாக எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை கொடுங்க ஆண்டவா. அப்படியா? என்று கொடுத்தேன், பெற்றுக்கொள்.
பக்தா, இருந்தாலும் இப்போது நான் ஒரு கனி ஒன்று தருகிறேன். அந்த கனியை போதி அருகிலே வைத்து உன்னுடைய மனைவி புசித்தால் நிச்சயமாக உனக்கு பெண் குழந்தை பிறக்கும். ஆண்டவனை வணங்கினேன், ஆண்டவன் வரத்தை கொடுத்து விட்டார். அது மட்டுமில்லை, ஒரு கனியை கொடுத்திருக்கின்றார். இந்த கனி என்னுடைய மனைவி அறிந்தினால் எங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைத்து விடுமா? இந்த சந்தோஷ செய்தி என் மனைவியிடம் கூற வேண்டுமே. ஏய் கனகவல்லி, சிவன் வந்தாரா? கேட்ட வரங்களை எல்லாம் தந்தார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. கனகவல்லி, ஏய் வெற்றி வெற்றியோடு வந்திருக்கிறீர்கள். ஈஸ்வரனை வணங்கினேன், வரத்தை கேட்டேன், வரத்தை கொடுத்து விட்டார். அது மட்டுமில்லை, ஒரு கனியை கொடுத்திருக்கிறார். இந்த கனியை அறிந்தினால் நமக்கு குழந்தை செல்வம் கிடைத்து விடுமா? அப்படியா? ஆமா. கொடுங்க அத்தா. அப்படி இந்த கனியை சாப்பிட்ட உடனே என்ன காரணம் என்றே தெரியவில்லை. ஒருவித மயக்கமாக இருக்கிறது. இது ஒரு சந்தோஷமா இருக்கிறது அத்தா. அப்படியா? ஆமா. ஏய் செல்வம் கேட்டு தருமோ கனியோ கவிதை சுவையோ எழுந்தால் மணி வேண்டுமா இளமை அறையில் இயற்கை வடிவம் நான் தான் தேனென்றது உங்கள் வீடு தேடி வந்தது வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது. நாம் இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே பின்புறத்தில் ஏதோ இறைச்சல் கேட்கிறது. என்னவென்று பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க. மகாராஜா!